வணக்கம் நேயர்களே. ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் முதல்ல என்னோட நமஸ்காரம். நேற்று பொங்கல் கொண்டாடி இருப்பீங்க. இன்னைக்கு மாட்டு பொங்கல். திருவள்ளுவரை பற்றி நேற்று பேசினேன். ஆக்சுவலாக இன்னைக்கு பேசணும் போல இருக்குது. திருவள்ளுவர் தினம், இந்திய இராணுவ தினம். இன்னைக்கு மேல்நோக்கு நாள். இன்னைக்கு நேரம் பார்த்தீங்கன்னா, நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் ஒரு 9:30லேருந்து 10:30 நல்ல நேரம். சாயங்காலம் பார்த்தீங்கன்னா மாலை 4:30லேருந்து ஒரு 5:30 மணி நேரம், 4:30 to 5:30, அது ஒரு மணி நேரம் வருது. இன்றைக்கி ரொம்ப அற்புதமான நாள். இன்றைக்கி சூரிய உதயம் 6:34. பஞ்சபட்சி ஃபாலோ பண்ணுறவங்கலாம் 6:34 6ஆக மாற்றி பார்க்கணும். நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பூச நட்சத்திரம். ஐயா வள்ளலார் பிறந்தது நட்சத்திரம். காலைல ஒரு 12 மணி வரைக்கும் பூச நட்சத்திரம் 2 பட்டு வருது. ஆயில்யம் நட்சத்திரம், பூசமும் ஆயில்யமும் 2 வருது. சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மூல நட்சத்திரம் தனுசு ராசிக்கு வருது. மூல நட்சத்திரம் 2 பட்டு வருது. இங்கே நட்சத்திரம் 2 படும்போது கீழே சந்திராசிரமும் 2 படுது. நமக்கு மூல நட்சத்திரமும் பூராட நட்சத்திரமும் வருது. இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 15/1/2025 ஜனவரி, புதன்கிழமை, தை 2. எப்பவுமே முன்னாடி சொல்லுவேன், இப்போ பின்னாடி சொல்கிறேன். பொங்கல் ஹாலிடேஸ்ன்றதுனால எடுத்தோடனே நான் மாட்டு பொங்கலுக்கு போயிட்டேன். ஒரு சந்தோஷமாக, வேறு ஒன்றும் இல்லை, தப்பாக நினச்சிக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா சாந்தம் நிறைந்த நாள். மேஷ ராசி அவங்களுக்குள்ள ஏற்படும், வெளியில இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். வெளியில ஏற்படுறது வேற, உள்ள ஏற்படுறது அமைதி, சாந்தி, எல்லாம் உள்ள ஏற்படுறது நல்லா இருக்கும். அரசு விடுமுறை வேற. இன்னைக்கு ரிஷபராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அனுகூலமான நாள். எல்லா விஷயத்திலேயும் அவங்களுக்கு ஒரு நன்மை பலன்லாம் இன்னைக்கு கிடைக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்பம் தரக்கூடிய ஒரு நாள். இன்பம்னா முதல் சொன்ன பார்த்தீங்கன்னா வெளியில கிடைக்கும். வெளியில இன்னைக்கு பிளான் பண்ணி அடிச்சு தூக்கிடலாம். கடகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு கவலை நிறைந்த நாள். என்ன செலவாகி போச்சுன்னு கலவப்படுவாங்களா என்னன்னு தெரியல. பாவம் கடகராசி நேயர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பார்த்துக்கணும். சிம்ம ராசி நேயர்களுக்கு சிந்தனை நிறைந்த நாள். சதா ஒரு யோசனை, நீண்ட நாள் ஏதாவது செய்யலாமா அப்படி யோசனை பண்ணுவாங்க. யோசனை பண்ணுங்க, தப்பு இல்லை. எதிர்காலத்துக்கு யோசனை பண்ணுறது தான் நல்லது. கன்னி ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அப்ரிஷியேட், பாராட்டு. மாட்டுக்கெல்லாம் நல்லா பெயிண்ட் அடித்து வடை கட்டி, அந்த இது சின்ன வயசில் அதெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். எனக்கு அப்புறம் என் பசங்களுக்கு கிடைக்கல. அது கிராமத்துக்கு போகும். நான் ஆஃபேலி லீவ் வரும். இதில் நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த வைக்கால ஒரு மாதிரி கயிறு மாதிரி திரிச்சு மா இலை, இந்த இலை, ஒரு வடை ஒன்று சுடுவாங்க இதுக்குன்னு அந்த கழுத்துல மாட்டுறது. இந்த கதை இப்போ அது முடிஞ்சோடனே இந்த கதையை சொல்கிறேன், அதை கேளுங்க. அதுவும் நல்லா இருக்கும். அது மாதிரி கன்னிராசிகளுக்கு இன்னைக்கு பாராட்டு நிறைந்த நாள். அவங்களுடைய அதான் இதெல்லாம் செய்யறதுனால பாராட்டு கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ஆக்கம், ஊக்கம், மல்டி பர்சனாலிட்டி இன்னைக்கு அவங்களுக்கு. துலாம் ராசி நேயர்கள் சந்தோஷமா இருக்கும். விருச்சிக ராசி நேயர் காலையிலேருந்து மாடை கீழே குளிப்பாட்டி ஏதாவது சோர்வாயிட்டாங்களா என்னன்னு தெரியல, ரொம்ப டல்லாக இருக்கும். ரியாக்ட் பண்ணிக்கோங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு சில சிக்கல்கள் ஏற்படும். போஸ்ட்பான் பண்ணி ஒர்க்க முடியுங்க, பார்த்துக்கோங்க. மகர ராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாள். மகிழ்ச்சி வெளியில கிடைக்கும், உள்ள கிடையாது, பார்த்துக்கோங்க. நல்லா செலவு பண்ணா கூட மகிழ்ச்சி கிடைக்கணும். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. 2 விஷயம் இருக்குது. சில பேர் காலையிலேருந்து அவ்வளோ ஒரு 10,000 5,000 செலவு பண்ணியிருப்பான், மகிழ்ச்சி கிடைக்காது. அப்போ அது பிளானட்ஸுக்கு அதுக்கும் ஒரு சின்ன ஒரு இது இருக்கு. குரு, சனி பகவான், சந்திர பகவான் 3 பேர் சேர்ந்தாதான் உனக்கு கிடைக்கும்.
ஆனால் மகர ராசிங்களுக்கு இன்றைக்கி அந்த அமைப்பு இருக்குது. சின்ன செலவுலேயே குடும்பத்தாருக்கெல்லாம் மகிழ்ச்சி கொடுப்பாரு. கும்பராசி நேயர்களுக்கு அச்சம் தரக்கூடிய ஒரு நாள். போஸ்ட்மான் பண்ணுங்கள், எதை பற்றியும் கவலைப்படாது, நாளைக்கு பார்த்துக்கலாம். மீனராசி நேயர்களுக்கு பேச்சுவார்த்தையில் மற்றவங்க கூட பகைமை உண்டாகும். ரொம்ப கேர்ஃபுல்லாக எடிட் பண்ணி பேசணும். அடிக்கடி சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் தாட்டு பேசாதீங்க, இப்போ 2வது தாட்டு கூட பேசாதீங்க, 3வது தாட்டு பேசணும். ஒரு விஷயம் பேசும்போது டக் டக் டக்குன்னு வரும். அந்த மாதிரி பண்ணிக்கணும், ஒன்றும் தப்பு கிடையாது. அற்புதமான நாள் இன்னைக்கு. நேயர்களே, கரணம் பார்த்தீங்கன்னா கௌலவம் காலையில் வரைக்கும் வருது, அதிகாலை வரைக்கும். அதெல்லாம் முன்னாலே போட்டுருங்கன்ற நான். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் தைத்துளம் வருது, 4:30 வரைக்கும். 4:30 மணிக்கு மேலே வந்து கரசை வருது. அப்போ 3 வருது, முன்னால் தைத்துளம் வந்துடும். இன்றைக்கி மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதுவங்க தைத்துளமும் கரசையும். இன்றைக்கி வழக்கு போட்டுருங்க கடவுளுக்கு முன்னாடி. ஃபோன் பண்ணி கேளுங்க, உங்கள் அதிதேவதையை சொல்கிறேன். ஒருத்தர் கூட ஃபோன் பண்ணி எங்கள் அதிதேவதை எதுன்னு கேட்க மாட்டீங்க. ஆனால் கேட்காம நான் சொல்லவும் போகிறதில்ல. நீங்கள் கேட்டால் தான் நான் சொல்லுவேன். உங்கள் கரணம் என்னன்னு கேளுங்க, ஃப்ரீயாக சொல்கிறேன், காசே வேணாம். அந்த ஒரு சின்ன கதை சொல்கிறேன்னு சொன்னாங்க. அது மாட்டு பொங்கல் எப்படி வந்துச்சு, கிருஷ்ணர்கிட்ட போய் எல்லாம் ஒரே தொல்லை. இந்த மாடுங்கள்லாம் என்னங்களை இப்படி பண்ணுறானுங்க, அப்படி பண்ணுறானுங்க, நான் பெத்த குழந்தைக்கு கூட பால் கொடுக்க விட மாட்டானுங்க, பிடிச்சி கட்டிட்டு அவனுங்க கறந்து எடுத்து போயிடுறானுங்க. எருது மாடெல்லாம் போய் டெய்லி என்னை ஏறு விழு அது விழுண்டு டெய்லி அடித்து இந்த நிலத்தெல்லாம் என்ன தான் ஏறு விழ சொல்கிறானுங்க. கிருஷ்ணா, உனக்கு நான் இவ்வளோ உங்கள் கூட இருந்து எங்களுக்கு இப்படிலாம் கஷ்டம் கேட்க மாட்டியா நீ அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு. நேராக சும்மா இப்படியே தவறு இப்படியே கம்ப்ளைண்ட் பண்ணால் எப்படி? ஒன்று செய்யுங்க, நான் இன்னைக்கு போய் ஒரு இடத்துல உக்காடுறேன், அன்னைக்கு பொங்கலுக்கு மறுநாள் என்ன எல்லாரும் உங்கள் கம்ப்ளைண்ட் எடுத்துன்னு வந்து சொல்லுங்க அப்படின்ட்டு. கிராமத்துலலாம் மந்தவேலின்னு ஒன்று இருக்கும், தெரியுமா என்னன்னு தெரியல. தோட்டப்பாலத்தில் கூட இங்கே இருக்க மந்தவேலின்னு அந்த காலத்தில் வச்சுருக்கிறாங்க. அங்கே இப்போல்லாம் கொஞ்சம் கார்லாம் விடுறாங்க. அந்த மந்தவேலி எதுக்குன்னா ஊரோட பொது வேலைலாம் அங்கே செஞ்சுக்கலாம். அப்போது இது மனுஷனுக்கு தெரிஞ்சு போச்சு. ரிப்போர்ட்டிங் டைமில் போய் நம்மளை பற்றி ஏதோ தப்பாக சொல்ல போகுது அப்படின்னு. அன்னைக்கு ஒரு நாள் அதை அழகாக குளிப்பாட்டி ஒரு வேலையும் வாங்காமல் கொம்புக்கெல்லாம் பெயிண்ட் அடித்து குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு கழுத்தில் மாலை அணிவிச்சு வேப்பிலை மா இலை வடை இதெல்லாம் வச்சு அழகாக எங்களுக்கு பலூன்லாம் கட்டி கிருஷ்ணர்கிட்ட இட்டுன்னு போகிறாங்க மந்தவேலிக்கு. கிருஷ்ணர் அங்கே உக்காந்துனுக்கிறாரு, இவங்க எல்லாரும் போகிறாங்க, மனுஷனும் போகிறான், மாடுகளும் போகுது. கிருஷ்ணா, இன்னைக்கு ஒரு நாள் தான் காலிலேருந்து இப்படி பண்ணினுக்கிறானுங்க, ஒரு வேலையை வாங்கலை, பெயிண்டெல்லாம் அடிச்சு என்னங்களை இப்படி சொன்ன. இல்லை, நீங்கள் பொய் சொல்கிறீங்க, எவ்வளோ சந்தோஷமாக உங்களை வச்சு பண்ணினுக்கிறாங்க, நீங்கள் என்னடானா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. நோ, இனிமேட்டு என்ன நடக்குதுன்னு எல்லாம் எழுதி வச்சு அடுத்த மாட்டு பொங்கலுக்கு வாங்க, நான் மந்த வேலைக்கு வரேன்ட்டு அவர் போயிடுறாரு. இது ஒரு விளையாட்டான ஒரு கதை தான், நாடோடி கதை. இது ரொம்ப கூர்ந்து ஆராயக்கூடாது, சும்மா ஒரு கதை, ஒரு மாடுங்களுக்கும் மனிதனுக்கும் ஏற்படுற தெய்வத்துக்கிட்ட ஒரு கதை. ரொம்ப நல்லா இருக்கும், எவ்வளோ அற்புதமாக இருக்கும். சின்ன வயசில் நான்லாம் என்ஜாய் பண்ணியிருக்கேன். என் பசங்க பண்ணலை, என் பேரனுங்களும் பண்ணல, இட்டுன்னு போகல நான். அதெல்லாம் மறைஞ்சிருச்சு, டிராக்டர் உள்ள வந்துருச்சு, மாட்டு வேலைலாம் அது எடுத்துக்கிச்சு, என்ன பண்ண முடியும்? எனிவே, இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.